ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, சாய்ஸ் அகாடமியோட கடற்கணிதம் புக்கு தான் ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஓகேங்களா, வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ என்ன சொல்ல வரும் புரியும். ஓகேங்களா, மொத்தமாக பார்த்துட்டிங்கன்னா சாய்ஸ் அகாடமிலேருந்து நமக்கு வந்த புக்கு பார்த்துட்டிங்கன்னா மொத்தமாக நமக்கு ஒரு 10 புக்கு வந்திருக்கு. ஓகேங்களா, மொத்தமாக பார்த்துக்கோங்க. மொத்தம் சாய்ஸ் அகாடமியில் மொத்தம் நமக்கு வந்து ஒரு 10 புக்கு. ஓகேவா, அந்த 10 புக்கோட ரிவ்யூ தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா 2024 இருக்குங்களா, 2024ஓட ஸ்பெஷல் எடிஷன். ஓகேங்களா, அப்படி இந்த புக் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணால் நல்லா இருக்குங்கிறத சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணால் பார்த்துட்டே வாங்க. ஓகேங்களா, மொத்தம் ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா டேட்டா ரிவ்யூலே போயிடலாம். ஃபஸ்ட்டு தனி வட்டி மற்றும் கூட்டு வட்டி கொடுத்துருக்காங்களா. இது வந்து ஃபஸ்ட்டு புக்கு. ஓகேங்களா, மொத்தம் 10 புக்கு. அது வந்து 2024 எடிஷன். ஓகேங்களா, தனி வட்டி மற்றும் கூட்டு வட்டி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. தனி வட்டி கூட்டு வட்டியில் ஃபஸ்ட்டு பாருங்கள் என்னென்ன இருக்கோ. ஓகேவா, இது வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள் தனி வட்டி இண்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த தனி வட்டி இண்டெக்ஸில் தனி வட்டியில் என்னென்ன டைப் இருக்கோ அது தனியாக கொடுத்துருக்காங்க. கூட்டு வட்டியில் என்னென்ன டைப் இருக்கோ அது தனியாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இப்போது இந்த சைடு இங்கே பாருங்களேன். இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதில் ஈஸி மெத்தட், டீச்சர்ஸ் மெத்தட், அதோட மெத்தட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அது என்ன பார்க்க மாட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து பார்த்துட்டிங்கன்னா மெத்தட்ஸ் தனி வட்டின்னு போட்டு இங்கே பார்த்தா அதே மெத்தடில் என்னென்ன இருக்குன்னு இங்கே காமிச்சிருக்காங்களா. ஓகே, அடுத்து அதே தனி வட்டியில் இங்கே பாருங்கள் இதோட ஃபார்முலாஸ் என்னென்ன ஃபார்முலா இருக்குது. அப்புறம் வந்து மாதங்கள் கேட்டால் ஆண்டுகள் கேட்டால் அது எப்படி போடணும்னு போட்டிருக்காங்க. அப்போ அசல்னா என்ன, வட்டி விகிதம்னு என்ன, நேரம்னு என்ன, மொத்த தொகைன்னு என்ன அப்படின்னு அது ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்தது பாருங்கள் இங்கே இருந்தால் சம்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா, இதில் என்ன ஒரு சிறப்பம்சம் அப்படின்னா ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னா பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ஒரு கொஷின் இருக்குன்னா இந்த கொஷின் வந்து எந்த எக்ஸாமில் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத இவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து 2022 குரூப் 2ல் கேட்ட கொஷின் இந்த கொஷின். ஓகேங்களா, இப்போ இந்த கொஷின்ஸ் நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது சரி, ஜஸ்ட்டு கண்ட பார்க்கும்போது சரி, ஒருவேளை ஏதோ ஒரு எக்ஸாமில் கேட்டிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், கேட்டிருக்காங்க ஒருவேளை 2025 குரூப் 4லேயே இப்போ இந்த கொஷின் கேட்குறேன் அப்படின்னா இதுக்கு ஆன்சர் வந்து என்னென்னா 100. நம்ம டக்குன்னு பார்த்துட்டு அடிச்சுக்கிட்டே இருப்போம். ஓகேங்களா, அந்த டைம் நான் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க மாட்டோம். அதனால் இந்த மாதிரி புக்கு நமக்கு மேக்ஸுக்கு ஃபாலோ பண்ணிட்டு ரொம்ப ஈஸி. ஏன்னா ப்ரீவியஸ் கொஷின்ஸ் வந்து நீங்கள் ஒரே மட்டமாக பார்க்குறத விட்டுட்டு தனித்தனியாக அதுவும் தனித்தனியாக டாபிக் வச்சுட்டு டைப் வைஸ் பார்த்தோம்னா நமக்கு இன்னுமே அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ நான் சொன்னோன்னே என்னடா சார் அவ்வளோதான் ரிவ்யூ நினச்சிட்டு போயிருப்பீங்க, ஆனால் இன்னும் இருக்குது. ஓகேங்களா, இந்த புக்கோட சிறப்பம்சம் என்னன்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல் டைப் முடிஞ்சுதா பார்த்துக்கோங்க. இது வந்து டைப் முடிஞ்சதுக்கப்புறம் அவ்வளோதான். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின், அந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் எப்படி அவங்க ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது காமிச்சிருக்காங்க. இப்போ நாமளும் அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும்ல, நமக்கு ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறதுக்கு இந்த பாருங்களேன். இதில் பார்த்தோன்னா ஆன்சர் இருக்குது, பார்த்து நமக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க, இங்கே பாருங்கள் அதே அவங்க என்ன கொடுத்தாங்களோ அதே கொஸ்டினை பின்னாடி கொடுத்துருக்காங்க. எதுக்காக இந்த பின்னாடி கொடுத்துருக்காங்கன்னா இங்கே பார்த்துக்கோங்க. நான் அப்படியே கொஸ்டின் காமிச்சேன்னா பின்னொரு போட்டு 1000 இந்த குரூப் 2 கொஸ்டின் 2022 சொன்னேன்னா இது வந்து பார்த்துக்கோங்க தனி வட்டி காரணத்தில் 1.1 இருக்குது. இது நம்பர் கொஸ்டின் நம்பர் என்ன 1. அப்படியே பேக் திருப்பிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கோங்க கொஸ்டின் நம்பர் 1ல் இருக்கா, கொஸ்டின் நம்பர் 1ல் இந்த கொஸ்டின்ஸ் இருக்கா, குரூப் 2ல் 2022 கேட்ட கொஸ்டின்ஸ் இருக்கா. ஓகே, இது அந்த தனி வட்டியோட கொஸ்டின்ஸ். ஓகேங்களா, பின்னாடியும் அவங்க ஒன்றும் விடாமல் அதோட சூத்திரங்கள் மறுபடியும் கொடுத்துருக்காங்க. பார்த்துக்கோங்க, இது வந்து ஃபஸ்ட்டு புக்கு. ஓகேங்களா, அடுத்து 2வது புக்கு பார்த்துக்கோங்க. 2வது புக்கு வந்து காலம் மற்றும் வேலை. இதுவும் அதே மாதிரி தான். ஓகேங்களா, காலம் மற்றும் வேலை பின்னாடி கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து காலம் மற்றும் வேலை வந்து போட தெரில அப்படின்னா ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் மட்டும் தெளிவாக பார்த்து வச்சுக்கலாமே, நமக்கு காலம் மற்றும் வேலை போதும். இது வந்து 2வது புக்கு. 3வது புக்கு பார்த்துட்டிங்கன்னா சதவீதம் மற்றும் லாப நட்டம். இதுவும் அந்த நான் சொன்னாங்களே நான் எப்படி தனி விட்டு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அதே மாதிரி தான். இதுலேயும் சம்ஸ் நிறைய கொடுத்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கும் நிறையா கொடுத்து வச்சுருக்காங்க. ஓகே, முடிஞ்சிச்சா. அடுத்து விகிதம் மற்றும் விகிதாச்சாரம். ஓகேங்களா, விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் இது வந்து புக்கு வந்து 4. அப்புறம் நான் புக்கு 3 காமிச்சேன். இது புக்கு 4. இது 2024 எடிஷன் தான். இது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இப்போ இந்த புக்கு நீங்கள் போய் ஆர்டர் பண்ணால் சாய்ஸ் அகாடமியை கனெக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்குவாங்க. ஓகேவா, அடுத்து LCM HCF. ஓகேங்களா, LCM HCF தான் முக்கியமான டாபிக். ஓகேங்களா, பார்த்துக்கோங்க. இதுவும் அதே மாதிரி தான். இவங்க மொத்தமாக இந்த LCM HCFல எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக போட்டு இங்கே பாருங்கள் 293 கொஸ்டின்ஸ் இருக்குது மொத்தமாக போரி கேட்டிருக்காங்க. அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தாவே நமக்கு 2 கொஸ்டின் தான் வரப்போகுதுன்னு தெரியும். அதனால் நம்ம இந்த புக்கில் இருக்கிறத ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தாவே போதுமானதான் நான் சொல்லுவேன். ஏன்னா எல்லாமே ஓரளவு கவர் ஆகுதில்லை. அது மாதிரி எண்களும் அந்த மாதிரி தான். இது புக்கு வந்து எத்தனாவது 6வது இல்லையா. இப்போ பார்த்துக்கோங்க, இதுவும் நான் என்ன சொன்னேனோ அதே மாதிரி தான். இப்போ வந்து இன்னும் 2 புக்கு இருக்குது சாய்ஸ் அகாடமி அமைச்சிருக்காங்க. அந்த புக்கு நான் இந்த 10 புக்கு சொல்லி முடிச்சுட்டு நான் காமிக்கிறேன். ஓகேங்களா, இப்போ இது சுருக்குக, அப்புறம் வந்து 2D,
அளவில் இருக்குனால இது வந்து 8வது புக்கு. அடுத்து அளவில் 3D ஓகேங்களா. 3D இது 9th புக்கு. இது 2021 எடிஷன் தான். அடுத்து பாருங்கள் புள்ளியியல் நிகழ்த்தளவு காரணிகள் ரீசனிங். இப்போ தான் நம்ம ரீசனிங் அதிகமாக கொடுத்துருக்காங்களா, அந்த ரீசனிங் வந்து இங்கே இருக்குது. இது வந்து 10வது புக்கு ஓகேவா. 10வது புக்குன்னா இந்த சாய் சேகர் இதில் 10வது புக்கு ஓகேவா. இப்போது நமக்கு ரீசனிங் நிறைய டாபிக் ஆட் பண்ணியிருக்காங்கல்ல, அந்த ரீசனிங் பாருங்கள். இந்த புக்கில் நான் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது, ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. இந்த இப்படி தான் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. இப்போது இதுதான் வந்து இந்த ஆன்சர், இதுதான் வந்து இது ஓகேங்களா. இப்போ ரீசனிங் வந்து நமக்கு தெரிஞ்சிருந்துருக்கும். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு வந்து போனது டெஸ்ட்டில் இந்த கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. இந்த விடுபட்ட எண்ணெய் காண்கன்னு போட்டு இந்த கொஷின் கேட்டிருந்தாங்க. இந்த கொஷின் இருக்குங்களா, இந்த கொஷின் கேட்டால் இது வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு போட்டு பார்க்குறதுக்கு. ஓகே, இப்போ நான் இந்த புக்கு பார்த்தா அந்த கொஷின்ஸ் வந்து நான் கரெக்டாக ஆன்சர் பண்ணேன் ஓகேங்களா. பாருங்கள் இதில் கூட நான் குறித்து வச்சுருக்கேன், பார்த்துக்கோங்க. அடுத்து வரும் எண்ணியாதுன்னு போட்டு இந்த கொஷின் நான் குறித்து வச்சுருக்கேன் இல்லையா. அதனால் இந்த புக்கை நம்ம மஸ்ட்டு புக்கை நம்பி வாங்கலாம். இது வந்து முடிஞ்சிச்சு. இப்போ என்னடா அடுத்து இந்த 2 புக்கு இருக்குதுன்னு சொன்னீங்களா, அந்த 2 புக்கு என்னென்னா பார்த்துக்கோங்க, காமிக்கிறேன் பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து அந்த 2 புக்கு. மறுபடியும் 2 புக், இது 10 புக்கு இல்லாமல் எக்ஸ்ட்ரா 2 புக்கு வந்திருக்கு. இந்த எக்ஸ்ட்ரா 2 புக் தருவாங்க. இது என்ன எக்ஸ்ட்ரா 2 புக்கு அப்படின்னா காமிக்கிறேன் பார்த்துக்கோங்க. இப்போ இது வந்து டிஎன்பிஎஸ்சி கடல் கணிதம்னு போட்டுட்டு இது வந்து புதிய படத்தின் நடுப்பில் 6 to 10வது இதில் உள்ள தலைப்புகள் ஸ்கூல் புக் டாபிக் வைஸ் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்கூல் புக்கில் இருக்கிற அத்தனை இதையும் கொடுத்துருக்காங்க. ஸ்கூல் புக்கில் என்னென்ன சம் இருக்கோ அந்தந்த சம் கொடுத்துருக்காங்க. சரி, இதை எப்படி யூஸ் பண்ணுறது? ஏன்னா இங்கே பார்த்துக்கோங்க, இங்கே ஒவ்வொரு புக்கும் போட்டிருக்காங்களே, இதை நான் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா நான் வந்து இப்போ வந்து சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இது வந்து இது வந்து 2வது புக்கு, இது வந்து ஃபஸ்ட்டு புக்கு. இந்த ஃபஸ்ட்டு புக்கில் அதில் தான் இதுலேயும் பாருங்கள் எத்தனை புக்கு, 6 புக்கு போட்டிருக்காங்க. இதுவும் 6லேருந்து 10வது இருக்கிற புக்கு தான். இது பின்னாடி என்ன போட்டிருக்காங்க, இந்த புக்கெல்லாம் இருக்குது. இது டோட்டல் ப்ரைஸ் நான் வாங்கும்போது 1200 மொத்தமாக ஓகேங்களா. சரி, இப்போ இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா ஃபஸ்ட்டு புக்கு ஓகேவா. ஃபஸ்ட்டு புக்கு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு புக்கு என்ன புக்கு நமக்கு, ஃபஸ்ட்டு புக்கு நமக்கு கடல் கணிதத்தில் தனி வட்டி கூட்டு வட்டி கொடுத்துருக்காங்க ஓகேவா. இப்போ இதில் தனி வட்டியும் கூட்டு வட்டி எடுத்துக்கலாம். தனி வட்டி காணுதல் 1.1 இப்போ 12 வரைக்கும் புரிஞ்சுதுங்களா. இப்போ தனி வட்டி காணுதல் எடுத்துக்கலாம். இப்போ இந்த டாபிக் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்கன்னா அந்த டாபிக் சம்மந்தப்பட்ட ப்ரீவியஸ் கொஸ்டின் இங்கே இருக்கா, ப்ரீவியஸ் கொஸ்டின் இங்கே இருக்குது ரைட்டா. அடுத்து இது தனி வட்டி. இது இப்போ பாருங்கள், இது வந்து இந்த புக் வந்து ஸ்கூல் புக் சம்மு, இது ப்ரீவியஸ் கொஸ்டின். இப்போ நம்ம ஸ்கூல் புக் சம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு தனி வட்டி காணுதல் நமக்கு டைப் சம் வேணுமே இந்த புக்கில் இருக்குது ரைட்டா. அடுத்து அசல் காணுதலும் இந்த புக்கில் இருக்குது. அதே மாதிரி நான் சொன்னேன்ல, அதே மாதிரி ஒவ்வொரு புக்குக்கும் தெளிவாக போட்டு தெளிவாக எக்ஸ்பிளைன் கொடுத்து சூப்பராக வச்சுருக்காங்க. நம்ம வேலையை அதிகமாக நமக்கு ரொம்பவே நமக்கு வேலையை மிச்சப்படி கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த புக்கை வந்து நம்ம நம்பி வாங்கலாம் ஓகேங்களா. இப்போ வந்து இந்த புக்கோட விலை வந்து குறைஞ்சிருச்சு. நான் வாங்கும்போது 1200. இப்போ வந்து நான் வந்து அன்றைக்கி பார்க்கும்போது 1020 நம்ம இருந்துச்சு. இப்போ ஸ்டாக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கா இல்லைன்னு தெரியல, நான் செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன் ஓகேங்களா. இந்த புக்கு நம்பி வாங்கலாம். இப்போ வரைக்கும் நான் இந்த புக்கில் தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கேன். இன்னுமே அந்த புக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஓகேங்களா. மேக்ஸில் வந்து ஒரு 25க்கு இந்த புக்கை நம்ம பார்த்தோம்னாவே ஒரு 20 பக்கம் நம்மளால் நெருங்க முடியுது ஓகேங்களா. நான் 22 கொஷின்ஸ் இதுலேருந்தே வந்துருது. நம்ம போன குரூப் 4லேயே 23 கொஷின் இந்த மொத்த புக்கிலேருந்து தான் வந்துச்சு. ஏன்னா எல்லாம் ப்ரீவியஸ் கொஷின் ஸ்கூல் புக் அடங்கியிருக்கிறதுனால மொத்தமும் இதுலேருந்து தான் வந்துச்சு ஓகேங்களா. அதனால் இந்த புக்கை வந்து நம்ம நம்பி வாங்கலாம் ஓகேங்களா. ஓகே, வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு மேக்ஸுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ண அவங்களுக்கு தெரியாமல் இருப்பாங்க, அது எந்த புக்கு ஃபாலோ பண்ணலாங்கிறது தெரியாமல் இருப்பாங்க. அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. ரொம்பவே இந்த புக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் இதே மாதிரி ரெகுலராக நிறைய வீடியோ வந்துகிட்டே இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கானில் ஆளுன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.